பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எபிரேயர் 4:9. தேவனுடைய ஜனங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் இனி வருகிறதாய் இருக்கிறது. எபிரேயர் 4:9. நாம் இளைப்பாற என்று தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். 6 நாட்கள் வானத்தையும் பூமியையும் அதில் உண்டான எல்லாவற்றையும் உண்டாக்கிய தேவன் ஓய்ந்திருக்க இளைப்பாற 7ஆம் நாளை கொடுத்தார். சீனாய் மலையின் உச்சியில் மோசேயோடு பேசிய தேவன் 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும் உன் அடிமை பெண்ணின் பிள்ளையும் அந்நியனும் இளைப்பாறவும் ஓய்ந்திருப்பாயாக என்றார். மோசே தேவனிடத்தில், உம்முடைய கண்களில் இப்போது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும் என்று கேட்டபோது, கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பே செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஆம், இளைப்பாற ஒரு காலத்தை கர்த்தரே தருவார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சுற்றிலும் சத்துருக்களுக்கு விலக்கி யுத்தம் இல்லாத ஒரு இளைப்பாறுதல் காலத்தை கொடுத்தார். தாவீது, சாலமோன் ஆகியோருக்கு ஒரு இளைப்பாறுதல் காலத்தை கொடுத்தார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிறேன். என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்றும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே நமக்கு சொல்லியிருக்கிறார். எனவே அவரை விசுவாசித்து அவருக்கு பிரியமாய் நடக்கிற தேவனுடைய ஜனமே, உங்களுக்கு இளைப்பாற காலம் இனி வருகிறதா இருக்கிறது. ஆம், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்கள் ஓடி ஓடி உழைத்திருக்கிறீர்கள். தேவனுக்காக உண்மையாக ஓடி இருக்கிறீர்கள். தேவனுடைய சத்தத்திற்கு, அவருடைய சித்தத்திற்கு செவி கொடுத்து அவர் சொல்லிக் கொடுத்த வழியிலே அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து பயந்து காலகாலமாய் ஓடி வந்த உங்களுக்கு இளைப்பாறுகிற காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். எல்லாவற்றிற்கும் ஒரு காலம் உண்டு. அழ ஒரு காலம் உண்டு, நகைக்க ஒரு காலம் உண்டு, விதைக்க ஒரு காலம் உண்டு, அறுவடை செய்ய ஒரு காலம் உண்டு. அதுபோல உழைக்க ஒரு காலம், இளைப்பாற ஒரு காலம். அதேபோல் தான் தேசத்தை ஆளுகிறவர்களுக்கும் ஒவ்வொரு காலங்களை தேவன் வைத்திருக்கிறார். மனிதர்கள் என்னதான் சதி திட்டங்கள் போட்டாலும் கர்த்தர் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். காலங்கள் அவர் கரத்தில் இருக்கிறது. ஆம், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவரே. மேலும் காற்றையும் கடலையும் அதட்டுகிறவர் அவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கினவர் அவரே. இஸ்ரவேல் ஜனங்களை மேகத்தை கொண்டே வழி நடத்தியவர் அவரே. இஸ்ரவேல் புத்திரருக்காக யோசுவாவின் சொல்லை கேட்டு சூரியனை ஒரு பகல் முழுக்க நடு வானத்திலே நிறுத்தி வைத்தவர் அவரே. தேவனை நோக்கி நமக்காக, தேசத்துக்காக ஜெபித்து அவருக்கு பிரியமாய் அவர் நமக்கு சொல்லிக் கொடுத்த வழியிலே வந்த நமக்கு இனி இளைப்பாறுகிற காலம், அதாவது நல்ல காலம் காத்திருக்கிறது. எனவே இவ்வளவு நாட்கள் பாடுபட்டு உழைத்த நாம், இளைப்பாறுகிற காலத்திலே பிரவேசிக்க போகிற நாம், அந்த நல்ல காலத்தை அனுபவிக்கும் பொருட்டு தேசத்துக்காக நல்ல தலைவர்களை உருவாக்க, நல்ல தலைவர்கள் உண்டாக தேவனிடத்தில் ஜெபித்து அவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க ஜாக்கிரதை உள்ளவர்களாய் இருப்போம். இனி நமக்கு, உங்களுக்கு இளைப்பாறுகிற காலம் வருகிறதாய் இருக்கிறது. ஆமென். ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும். யோசுவாவின் ஜெபத்தை கேட்டு சூரியனை நடுவானில் நிறுத்தி காலத்தை மாற்றி தன்னுடைய ஜனங்களுக்கு நன்மையான காரியத்தை செய்த தேவனாகிய கர்த்தர், எங்களுடைய ஜெபத்தையும் கேட்டு உம்முடைய ஜனங்களாய் எங்களுக்கு சுற்றிலும் இருக்கிற எல்லா சத்துருக்களின் கண்களுக்கும் கைகளுக்கும் விலக்கி துன்பம், துக்கம், பொறாமை, எரிச்சல், கோபம் இல்லாத சமாதானம், சந்தோஷம் உண்டாகும்படியான இளைப்பாறுகிற நல்ல காலத்தை கட்டளையிட வேண்டும் என ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.